ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெக்கியோட ஒரு ஒன் ஷாட் மாதிரி இல்லாமல் ஒரே ஷாட்டில் முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. ஏன்னா எஃப்எஃப் மாதிரி போட்டால் என்னால் கண்டினியூஸாக போட முடியல, உங்களாலையும் வெயிட் பண்ண முடியாதுல்ல, அதனால் ஒன் ஷாட்லேயே முடிச்சிடலான்னு. ஓகேவா, இப்போது இந்த ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்து டார்க் அப்சஷன். ஸோ ஜேகேவோட டேடும் உங்கள் டேடும் ஒரு பிஸ்னஸ் மேன் ரெண்டு பேருமே. ஸோ ரெண்டு பேருமே எதிரி தான், ரெண்டு பேருக்கும் சுத்தமாக ஆகாது. ஸோ இப்போ ஜேகேவோட மேன்ஷனில் அவரோட டேட், ஜேகே இன்றைக்கி நீ ஃப்ரீ தானே? யா டேட் ஃப்ரீ தான், என்ன விஷயம்? அது இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகணும், மீட்டிங் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன்ல. ஞாபகம் இருக்குது, அங்கே இன்றைக்கி நம்ம போகிறோம், நீ வரல, ஃப்ரீ தானே? ஷியோர் டேட், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், வந்துடுறேன். தென் அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் உங்கள் ரூமில் மிரர் முன்னாடி உட்காந்துட்டு எங்கே ஐயா திஸ் இஸ் மை ஃபேவரட் ஷேட் அப்படின்னு அந்த லிப்ஸ்டிக் ஷேட் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஸோ அது ஒரு மாதிரி செரி ஷேட், அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே மிரரையே கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் ஃபேஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு போல்டாக தெரியுது. அப்போ ஒரு பொண்ணு, மேம் நீங்கள் ரெடியா? கீழே சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. யா ஐம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரீங்க. ஸோ அப்போ உங்கள் டேட் உங்களை பார்த்துட்டு, வாவ் பிரிட்டி வயன், நீ அவ்வளோ அழகாக இருக்க பார்க்குறதுக்கு, நீங்கள் பிளாக் ஷர்ட் போட்டு அந்த அவுட்ஃபிட்டில் வரீங்க, அப்படியே அழகாக கீழே இறங்கி வரீங்க. இதை எல்லாருமே பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நிற்கிறாங்க உங்கள் வீட்டில். டேடி இன்னும் எவ்வளோ நேரம் என்னை இப்படியே நின்று பார்த்துட்டு இருக்க போகிறீங்க? உங்களுக்கு டைம் ஆகலையா? யா டைம் ஆகுது, சரி சலோ கிளம்பலாமா? அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கார் ட்ரைவ் பண்ணுறீங்க நீங்கள் தான். ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்ததோ நீங்கள் காரை விட்டு வெளியில் இறங்கி உங்கள் பாப்பா உங்களை பார்த்துட்டு, வயன் அது போட்டுக்கோ. யா அதை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு காகுல்ஸ் எடுத்து வேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது போட்டது ஒரு மாதிரி லுக்காக இருக்குது. அங்கே இருக்க எல்லாருமே உங்களையும் பார்க்குறாங்க. வாவ், யார் இவ? ஜேம்ஸோட பொண்ணா? இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா? பா, சான்ஸே இல்லை. நைனா, அந்த பொண்ணு கேளுங்க. டேய் சும்மாருடா, அந்த பொண்ணுலாம் செட்டே ஆகாது நம்மளுக்கு, அது ரொம்ப ஆட்டிடியூட் காட்டும். வயன் நீ உள்ளே போயிட்டாரு, டேடா வரேன். ஓகே டேட் அப்படின்னு நீங்கள் போகும்பொழுது உங்கள் காருக்கு ஃப்ரண்டில் இன்னொரு கார் ஸ்பீடாக வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ உள்ளே இருந்துட்டு ஜேகே பிளாக் கோட் ஷூட் போட்டு வெளியில் வராரு. ஸோ உங்கள் டேட் அதை பார்த்துட்டு, எவ்வளோ தைரியம் தான் என் கார் முன்னாடி வந்து உங்கள் காரை ஸ்டாப் பண்ணுவீங்க? எவ்வளோ தைரியம் தான் நான் வரேன்னு தெரிஞ்சு உங்கள் கார் முன்னாடி நிப்பாட்டுவேன் அப்படின்னு ஜேகே. ஸோ அப்போ ஜேகேவோட டேடா வெளியில் வந்துட்டு, ஓ ஜேம்ஸா, அதானே பார்த்தேன், யாரா அப்படின்னு. என்ன ஜேம்ஸு தனியாக நிற்கிற, பாடி கார்ட்ஸ்லாம் கூட யாரும் இல்லையா? அப்போ உங்கள் டேட் இருந்துட்டு, எனக்கு ஒன்றும் பாடி கார்ட்ஸ் அவசியம் கிடையாது, அது உனக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு உள்ளே வந்துடுறாரு. அப்போது ஜேகே பார்த்துட்டு, எவ்வளோ திமிரு பார்த்தியா அவனுக்கு, ஜேகே இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது, பார்த்துக்கலாம் டேட் வாங்க. அப்படி ஜேகே உள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு பையன், நைனா எனக்கு தெரியாது, நீ அவளை எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன், நீ இப்போ ஜேம்ஸ் கிட்டே போய் பேசு, நான் கல்யாணம் பண்ணால் அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். யாரா அவன் இங்கே நின்றுட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஜேகே அங்கே நின்று முடிச்சு அவனே பார்த்துட்ருக்காரு. ஏய் என்ன இங்கே வந்து கல்யாணம் பேசிகிட்டு இருக்கப்பா அப்படின்னு அவனை துரத்தி விட்டுட்டு அப்படியே உள்ளே வராரு. பார்த்தா இன்சைட் சைடில் ஒரு பாப்பா, ஐயோ பலூன் எட்ட மாட்டேக்குது, யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டுருக்கா. ஓ கியூட்டி பாய் அப்படின்னு ஜேகே அந்த பாப்பாவுக்கு பலூன் எடுத்து கொடுக்கலான்னு போகும்பொழுது சடனாக ஒரு ஹெட்டு வந்து அப்படியே இடிச்சிக்கிறாரு. ஓத்தா யாராது அப்படின்னு ஜேகே. அப்போது ஐம் சாரி, நான் அதை தெரியாமல் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ நீங்களுமே அந்த பாப்பாவுக்கு பலூன் எடுத்து கொடுக்கலான்னு வந்திருப்பீங்க. ஸோ அட் அ டைமில் ரெண்டு பேரும் வந்ததோ ஹிட் பண்ணிகிட்ருப்பீங்களா. ஸோ அப்போ தான் ரெண்டு பேருமே ஐ கான்டாக்ட் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஐம் சாரி, தெரியாமல். என்ன தெரியாமல் பட்டுருச்சா? ஆமாம், தெரிஞ்சு பட்டிருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் ஃபியூ செகண்ட்ஸ் பார்க்குறீங்க. அப்போ சடனாக உங்கள் ஹிப்பை அப்படியே கிராப் பண்ணி ஃப்ரண்டில் இழுக்கிறாரு. என்ன பண்ணுற, உங்கள் லிப்ஸ்டிக் ஷேட் நல்லாயிருக்கு அப்படின்னு உங்கள் லிப்பையே பார்த்துட்ருக்காரு. பிடிச்சிருக்கா? டேஸ்ட் பண்ணணும்னு தோணுது, வேணுமா, கிடைக்குமா அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது பின்னாடி உங்கள் அசிஸ்டண்ட் வந்துட்டு,
மேம் சார் கூப்பிடுறாரு. ஓ மை காட், இப்படியே வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுவேன். போ. சாரி மேம், சார் கூட்டிகிட்டு வர சொன்னார். ஓகே நான் வரேன் நீ போ அப்படின்னு 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி வரீங்க ஜேகேவை பார்த்துட்டே. அப்போ ஜேகே ஒரு மாதிரி சின்ன ரப் பண்ணிட்டே உங்களை அது மாதிரி பர்ஃபெக்டான லுக் விட்டுறாரு. அப்போ நீங்களும் அதே மாதிரி லுக் விட்டுறீங்க. உன் பேர் என்ன? அதுக்குள்ளே நேமா? ஆமாம். உன் பேர் என்ன சொல்லிட்டு போ. இன்னொரு வாட்டி மீட் பண்ணால் சொல்கிறேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மீட் பண்ணால் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஓடிடுறீங்க. இங்கே அந்த பாப்பா, ஹலோ என் பலூன் எங்க? 2 பேரும் வந்தீங்க எடுத்து கொடுக்குறேன்னு, அப்புறம் ஒருத்தரும் எடுத்து தரல. ஓ சாரி அப்படின்னு ஜேகே அந்த பலூன் எடுத்து அந்த பாப்பா கையில் கொடுத்துட்றாரு. ஸோ அவளுமே கிஸ் பண்ணிவிட்டு ஓடிடுறா. இன்னும் அப்படியே உங்கள் அப்பா கிம்மன்னு ஒரு பர்சன் கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்போது வயன் சலோ எங்கே போயிருந்த நீ, வா அங்கிள் வந்து மீட் பண்ணு. ஹலோ அங்கிள் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரோ பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த கிம்ன்ற பர்சன் வந்து ஒரு மாதிரி அந்த ஜேகேவோட டேடியை கூப்பிட்டு வச்சு உங்கள் கான்வர்சேஷனில் இன்வால்வ் பண்ணி விட்டுடுறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. மிஸ்டர் ஜான் உங்கள் பையன் எங்கே? நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வளர்ந்துட்டானா இப்போது பாருங்கள். ஜேம்ஸோட பொண்ணு பாருங்கள் எவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. இருக்கான், நான் அதை கூப்பிட்றேன். ஜேகே அப்படின்னு அங்கேருந்து ஜேகேவை கூப்பிடும்பொழுது நீங்கள் இவனெல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அந்த அங்கிள் டப்புன்னு உங்கள் கை பிடிச்சிட்டு இருமா அவனை பாரு நீ அப்படின்னு சொல்லி நிற்க வைக்கிறாரு. ஸோ சன்னா ஜேகே வந்ததோ 2 பேருமே பார்த்துக்கிறீங்க. என்ன இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டியா நீ? ஜேம்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ஜியோனோட பையன் பாருங்கள் எவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டான் அப்படின்னு உங்கள் அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு என்ன என் எனிமியோட பையனா நீ, எது என் எனிமியோட பொண்ணா நீ அப்படின்னு 2 பேருமே சொல்லிக்கிறீங்க. அப்போது டாடி எனக்கு கொஞ்சம் கால் பேசணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் வந்துடுறீங்க. ஸோ ஜேகேவும் அந்த பிளேஸை விட்டு எஸ்ஆயிடுறாரு. அப்படின்னு நீங்கள் ஒரு பிளேஸில் போயிட்டு என்ன அவன் அந்த அந்த ஜானோட பையனா? சே எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி வரீங்க? பார்க்குறது கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருந்தால் ஒத்துக்கிறேன், ஆனால் இப்படி ஐயோ அப்படின்னு புலம்பிட்டே போயிட்டுருக்கும்போது ஒரு ரூம்லேருந்து ஜேகே அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு. எவன்டா அது? நீ தானா? என்னோட எனிமியோட பொண்ணு தானே நீ? அது என்கிட்டயா நீ முன்னாடி சொல்லலை? நான் சொல்லலையா? நீ தான் என்கிட்ட சொல்லலை. ஆமாம் ஃபஸ்ட்டு நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்த விதமே வேறு மாதிரி இருந்தது, அதான் அந்த பாப்பாவுக்கு பலூன் எடுத்து கொடுத்தோமே அப்போது. என்ன பார்த்த விதம் ஒன்றும் புரியல. இல்லை நீ என்னை பார்த்த விதமே வேறு மாதிரி இருந்தது. உன் ஐஸ் அந்த செகண்ட் உன் ஐஸால் நீ என்னை வேறு ஒரு மாதிரி பார்த்த. ஆனால் இப்போது உன் கண்ணில் வெறுப்பு, அது மட்டும்தான் தெரியுது. சேம் டு யூ. நியூ என்ன அப்படி தானே இப்போ பார்த்துட்ருக்க? இதுக்கு முன்னாடி நீ என்னை அப்படி பார்க்கலையே. ஏன்னா அப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியல, அதனால அப்படி பார்த்தேன். இப்போது நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ஒன்றும் பிடிக்கல. நான் கேட்டேன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் உன்கிட்ட கேட்டேன்னா நீ கேட்கலான்னாலும் சொல்வேன், எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல, எதுவும் என்ன ட்ரை பண்ணாத. சேம் டு யூ. எனக்குமே ஒன்று சுத்தமாக பிடிக்கல. மூஞ்சும் ஆளையும் பாரு. ஆமாம் இவர் பின்னாடி வராங்க. என்றைக்குமே நீ என்னோடய எனிமி தான். என்னை மாற்றணும்னு நீ ட்ரை பண்ணாத. ஐயா உன்னை போய் அவன் ட்ரை பண்ண போகிறான் இப்போ அப்படின்னு உங்களை அப்படியே தள்ளி விட்டுடுறாரு. ஆளை பாரு, இருக்குடா உனக்கு, உன்னை வச்சுக்கிறேன் இரு. வச்சுக்கிறியா? சீச்சி எனக்கு ஒன்றும் நீ வேண்டாம்ப்பா, நான் வேறு ஆள் பார்த்துக்கிறேன், நீ போ. உன்னை சும்மாவே விட மாட்டேன், இரு உனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தப்பு நடக்கிறீங்க. அப்படியே ஈவெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது உங்கள் டாடா கிட்ட எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. யார் பேபி? அதான் அந்த ஜார்ஜோட பையன் இருக்கானே குரங்கு ஜேகே, அவனை பார்த்தாவே எனக்கு கூவுதுடாடா. ஆமாம் ஜாலா, அவனுக்கு கொஞ்சம் திமிரு தான் அவங்க அப்பனை மாதிரி. இனி நான் அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். அப்படி என்ன பண்ண அவன் உன்னை? ஒன்றும் இல்லை, ஆனால் இனி நான் அவன் ஃபேஸே பார்க்க மாட்டேன். சரி, ஆனால் நாளைக்கு நம்ம ஒரு டீலிங் பிளேஸ்க்கு போகிறோம்,
அங்கே கண்டிப்பாக அவங்க வருவாங்க. நீ அவனை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் டாடாக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓ மை காட், ஆமாம்ல, அவனுமே நாளைக்கு வருவானா? சரி உங்களுக்காக அப்படின்னு நாளைக்கு ஒரு லேண்டு டீலிங் பிளேஸ் போகிறீங்க. ஸோ அந்த பிளேஸில் ஜேகேயோட ஃபேமும் வருது. ஸோ அந்த பிளேஸோட ரேட்டிங்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி. அப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஜேகே 1 crore சொல்கிறாரு. 1 crore அவ்வளோக்கு தருவானா இவன்? ஒன்றே நீங்கள் 10C அப்படின்னு நீங்கள் ஒன்றே ஜேகே 10C 15C அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் 15 எவ்வளோ வைக்கலாம்? 50, லாஸ்ட் 50C அப்படின்னு சொன்னதும் எல்லோருமே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. உங்கள் டாடாவே ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு. ஒயன் அஃப்ரிக்கா டாடா, நம்ம தான் வின் ஆகணும் கண்டிப்பாக. இந்த ஜேகே கேங்கை நம்ம வின் பண்ணவே கூடாது. சரி சொல்லோ, நீ என்ன சொன்னாலும் டாடாக்கு ஓகே தான். அப்போது அந்த லேண்ட் உங்களுக்கு தான். நீங்கள் ஜேகே பார்த்து திமிரா சிரிக்கிறீங்க. யாருக்கிட்ட? நாங்கள் தான் வின் பண்ணுவோம். நான் இருக்கிற வரைக்கும் என் டாடாவை உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அப்போ ஜேகே ஒரு மாதிரி சோகமாக ஃபேஸ் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து, சூப்பர், நல்லா தான் பேசுகிற. யார் பொண்ணுன்னு நினச்ச? ஜேம்ஸ் பொண்ணுன்னா சும்மாவா? சரி காங்க்ராட்ஸ் அப்படின்னு ஹேண்ட்ஷேக் கொடுக்குறாரு. நீங்கள் அதை அப்படியே தட்டி விட்டுட்டு, நோ தேங்க்ஸ், நான் என் எனிமீஸ் கூடலாம் ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டேன். திம்புற பார்த்தியா அவனுக்கு, வேணான்னா போ அப்படின்னு ஜேகே போகிறாரு. அப்போது நீங்கள் ஒத்துக்கோ, நீயும் உன் அப்பாவும் தோத்துட்டீங்கன்னு. அப்போ ஜேகே இதை கேட்டதும் அப்படியே நின்றுட்டு, என்ன சொன்ன? என்னடி சொன்ன? தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. நான் வேணா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன், ஆனால் என் அப்பாவை என்றைக்கு வேணா தோக்க விட மாட்டேன். அப்பா பாரு, சினிமா டைலாக்ஸ்லாம் பேசிகிட்ருக்கா? அப்படியா? ஒன்று உதவாத லேண்டை வாங்கி நீ தான் சினிமா டைலாக்ஸ் விட்டுட்ருக்க. என்ன யூஸ்லெஸ் லேண்டா? ஆமாம், அதை எவனுமே வாங்கலை. அப்போயாவது நீ கொஞ்சம் யோசிச்சுருக்கணும்ல, எவனுமே ஏன் வரல, நீயும் நானும் மட்டும் ஏன் வந்தோன்னு. அப்போது நீ என்ன ஏமாற்றி தான்? ஆமாம், வேணும்னே உன் தலையில் கட்டணுன்னு தான் இந்த பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடித்தோம். வாட் த ஃபக், யார்கிட்ட அப்படி பண்ண அப்படின்னு ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, எதுக்கிட்ட அப்படி பண்ண? என்ன உனக்கு எவ்வளோ திமிரு இருக்குன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும். ஓ டாரியூ, யூ பிளட்டி ராஸ்கல். உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த லேண்ட் 5C போகிறதே கஷ்டம், அதை போய் 50C கொடுத்து வாங்கியிருக்கே, அங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷர்ட் காலரை பிடிச்சிருப்பீங்களா, அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு கிளம்பு. இனிமேல்ட்டும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க அப்பா கூட வராத. இன்னும் சின்ன பொண்ணு தான், வளரணும் சரியா? வளர்ந்ததுக்கப்புறம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டாரு. நீங்கள் அப்படியே கோவமாக விறுவிறுன்னு கீழே இறங்கி வந்து பார்த்தா உங்கள் டேட் வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜேகே அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உனக்கு இருக்கு பாரு அப்படின்னு காரை நீங்கள் அப்படியே ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணி எடுத்து போய் ஜேகேயோட கார் பேக் சைட்லேயே அப்படியே ஹிட் பண்ணி விட்டுடுறீங்க. ஜேகே அப்படியே ஃப்ரண்ட்டில் அப்படியே ஹிட் பண்ணிக்கிறார் ஹெட்டில். ஓத்தா, இப்போ நான் மட்டும் வெளில போய் உனக்கு கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு கொண்டு வெளியில் இறங்கி வராரு. அப்போ நீங்கள் அவளே உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் யார் அது, வெளில வாடா. என்னது பொண்ணு மாதிரி இருக்கு, ஏய் வாடி வெளியில். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. கிட்ட வந்ததான் உங்களை பார்க்குறாரு. இவளா? ஏய் வாடி வெளியிலே. ஒத்தா, நீ வெளில வர போறியா இல்லை நான் கார் கண்ணாடி உடச்சி உள்ளே வரட்டா? ஸோ நீங்கள் ஒரு மாதிரி திம்பரா டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் ஒழுங்கு மாதிரி வெளியில் வா, எதுக்கடி வந்து இடிச்சா? இனிமே உள்ளதான் உட்காந்துட்ருக்கீங்க. ஒத்தா இங்கே ஒருத்தா நான் கற்றுக்கிட்டே இருக்கேன், என்னடி உனக்கு திமிரு அப்படின்னு உள்ளேருந்து உங்களை அப்படியே தன்னு வெளியில் இருக்கிறாரு. ஹேய் விட்றா, என்ன எவ்வளோ தைரியம் தான் என்னடி பிடிப்பா? ஏய் உனக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாதா ஒழுங்கா? இதுக்கடி வந்து என்ன இடிச்சா? என்ன நினச்சிட்ருக்க நீ மனசில்? ஐயோ இடிச்சிட்டேண்ணா, அடிபட்டுருச்சா? எங்கே காமிங்க? ஓ நெத்திலியா? லைட்டாக பிளட் வர மாதிரி இருக்கே, என்ன திமுறா? அப்படிலாம் இல்லையே, தெரிஞ்சுதான் பட்டுருச்சு. ஏய் எனக்கு டென்ஷன் படுத்துட்டு இருக்காத. என்ன வலிக்குதா? எனக்கும் அப்படி தானே வலிச்சது. எவ்வளோ காசு கொடுத்து நான் அந்த லேண்டை வாங்கினேன். பார்த்தா அது உன் கொழுப்பு. நீ என்ன ஜெயிக்கணும்னு, நீ இஷ்டத்துக்கு காசு இருக்குன்னு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நீ ஆடின. ஒன்னால தான் எனக்கு அவ்வளோ மணி வேஸ்ட் ஆச்சு.
நான் இந்த லேண்ட் எதுக்கு தெரியுமா வாங்கினேன்? ஸ்டாப். எனக்கு நீ எந்த மயிருக்கு வேணால் வாங்கிக்கோ, எனக்கு நீ அதை சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு இப்போ வந்து என்னை இடித்த? வேணுன்ட்டே தான் இடித்தேன். நீ பண்ணதுக்காக தான் இடித்தேன். இனிமேல்ட்டும் நான் பண்ணுவேன். உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன் அப்பன் மாதிரி உனக்கும் மூளை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. உன்னால் என்னை ஒன்றும் பிடுங்க முடியாது. நீ கிளம்பு. என்ன நீ என்னை போக சொல்கிற? நான் உன்னை ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. உனக்கு மண்ணிலேருந்து ரத்தம் வருது. இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட கோவம் வரலையா? இந்த மாதிரி சில்லி விஷயத்துக்குலாம் நான் உனக்கு கோவப்பட மாட்டேன். ஒருத்தா நீங்கள் வந்து கிளம்பு போறியா இல்லையா? நீ இன்னுமே இங்கே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. பரவாயில்ல, நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். இங்கே தான் இருக்க போகிறேன். ஏய் ஜிப்போ அப்படின்னு ஜேகே உங்களை தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ நீங்கள் பின்னாடியே போயிட்டு ஜெக்கோட கார் சாவி எப்படி எடுத்து வச்சுக்கிறீங்க? ஏய் குர்ரி, என்னடி பண்ணிட்டு கூடு. முடியாது. அப்புறம் ஜேக்கியோட பாக்கெட்டில் இது என்னது என்னமோ இருக்கே அப்படின்னு உள்ள கை விட்டு ஒத்தா இப்போ நீ கை எடுக்க போறியோ இல்லடி? என்னடி பண்ணிகிட்ருக்கா? எனக்கு மட்டும் கோவம் வந்தது வச்சுக்கோ. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். உனக்கு என் மேலே கோவம் வரணும், நீ என்னை அடிக்கணும், அப்புறம் நீ ஜெயிலுக்கு போகணும். இதுதான் என்னோடய விஷ். இந்த பாரு தள்ளு அப்படின்னு உங்கள் அகைன் தள்ளி விடுறாரு. நீங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிறீங்க. என்னது இது? ஒரு டிரைவிங் லைசன்ஸா? ஏய் ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடு. முடியாது. ஏய் கூட்ரி. முடியாது. அப்படி நீங்கள் அதை அப்படியே கையில் அப்படியே எடுத்து ரெண்டாக உடச்சிடுறீங்க. எதுக்கடி அதை இப்போ உடச்ச? எதுக்கடி உடச்ச? வேணுன்ட்டே தான். அப்படின்னு அது ரெண்டாக உடச்சி நீங்கள் ஒரு பிரிட்ஜ் மேலே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ கீழே வாட்டர் இருக்கும், அதில் தூக்கி போட்டுடுறீங்க. ஏய் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என் மேலே கோவமே வரலையா? வரல. ஒன்று மாதிரி ஆள்கிட்ட கோவப்பட்டு என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜெயிக்க போயிட்டே இருக்கும்போது நீங்கள் ஹோய் ஐ லவ் யூ. இது என்ன சொன்ன நீ இப்போ? அப்படின்னு உங்ககிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்காரு. கேட்கல அப்படின்னு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே ஃப்ரெண்டில் வந்துக்கிட்டே இருக்காரு. என்ன சொன்ன நீ இப்போ? ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஏன் உனக்கு கேட்கலையா? ஏய் நில்றி அப்படின்னு சொன்னவங்க ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு என்ன லவ் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பிளான் போடுறியா? சத்தியமாக அதுக்கு தான் பிளான் போடுறேன். எப்படி கண்டுபிடிச்ச? தெரியுதே, மூஞ்சில் பச்சை எழுதி ஒட்டியிருக்கே. தெரிஞ்சா சரி. அப்புறம் நீ எப்போ எனக்கு ஓகே சொல்ல போகிற? நான் சொல்லவே மாட்டேன். நீ சொல்லுவ, நான் சொல்ல வைப்பேன். நான் ஓகே சொன்னதும் எனக்கு அழுடி விட்டுட்டு போயிடுவேன். அதுதானே? ஆப்வியஸ்லி அதே தான். எப்படி கண்டுபிடிச்ச? தெரியுதே, நல்லா தெரியுமே இந்த பொண்ணுங்களே எப்படி தான் பண்ணுவீங்கன்னு. ஆனால் நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. வேறு எப்படி? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா அது கண்டிப்பாக எனக்கு வேணும். அதே மாதிரி எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் நீ எனக்கு கண்டிப்பாக வேணும். எப்படி ஒன் நைட் ஸ்டாண்டாவா? எவ்ரிடே. இப்படி நீங்கள் சொன்னதும் உங்கள் வயசில் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு உங்கள் லிப்பை அப்படியே டைட்டாக அப்படியே இழுத்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேஷனேட்டான டீப்பான கிஸ் கொடுத்துக்கிறீங்க ரெண்டு பேரும். அப்படியே ஹீட் பண்ணுறீங்க ரெண்டு பேரும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே உங்கள் நோஸ் அப்படியே ரப் பண்ணிவிட்டு அப்பாவும் இனிமையாச்சு, இது கண்டிப்பாக செட் ஆகாது. இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் கேர், ஐ நீட் யூ, தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. ஓ, நான் மட்டும் இருந்தால் உனக்கு அது போதும். அஃப்கோர்ஸ் என்னை நீ கிட்னாப் கூட பண்ணிவிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஓ, ஸோ யூ லைக் மீ தட் மச்? பட் ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேக்வர்ட்ஸ் வராரு. ஹே, என்னடா சொன்ன நீ? ஐ ஹேட் யூ. புரியல? எனக்குலாம் ஒன்றும் சுத்தமாக பிடிக்காது. ஹவு டேர் யூ? என்னை பார்த்து நீ எப்படி அப்படி சொல்லலாம்? ஒன்றும் பிடிக்கலன்னா ஒன்றை பார்த்து தான் சொல்ல முடியும், பக்கத்தில் பார்த்து சொல்ல முடியாது. அப்போது இப்போ எனக்கு கிஸ் பண்ணது என்னோடய ஃபஸ்ட் கிஸ் கிடையாது, நிறைய பேர் கிஸ் பண்ணிட்டேன். நீ ஐ திங்க் ஒரு 5-10 5-10 5-10னா 5-10 கிடையாது, 50-100 அந்த லிஸ்ட்டில். வாட் த ஹெல், ப்ளே பாயா நீனு? அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ் இட் அப்படின்னு ஜேக்கியோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணிக்கிறீங்க. ஏய் விட்ரி, என்ன ஏதோ கிஸ் பண்ணிட்டேன், உனக்கு அதானே வேணும்,
அது பண்ணிட்டேன். அதோட இனி என் ரூட்டில் நீ தலையிடாத. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். என்றைக்குமே நீ என்னோடய எனிமியோட பொண்ணு, புரியுதா? உனக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது. ஐ ஹேட் யூ கம்ப்ளீட்லி, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு நிமிஷம், ஜேகே நில்லு, ஒன்று தானே கூப்பிட்டுருக்க, நில்லுடா. ஐ ஹேட் யூ, ஐ லவ் யூ. ஜேகே நிற்க போறியா இல்லையா? ஐ லவ் யூ. ஜேகே நில்லு. நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்க, அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். நீங்கள் ஐ லவ் யூன்னு அங்கே நின்று கற்றுக்கிட்டு இருக்கீங்க. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் ஜேகே வீட்டுக்கு அப்படியே போலீஸ் வராங்க, கூடவே உங்கள் டாடி. தோ இவன் தான் என் பொண்ணு எங்கேயும் கூப்பிட்டு போயிட்டு கடத்தி வச்சுட்டான், இவன் தான் கிட்னாப் பண்ணி வச்சுட்டான், இவனை ஜெயிலில் போடுங்க. எது, உன் பொண்ணை கடத்தினாங்களா? யார் உன் பொண்ணு? என் பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது. என் பொண்ணு வயனா, நீ தானே கடத்தின? வயனா? உன் பொண்ணு பேர் வயனா? எனக்கு இப்போ தான் தெரியும். எப்படி நடிக்கிறான் பாருங்கள். என் பொண்ணு, அவள் சின்ன குழந்தை, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவளை கூட்டிகிட்டு போய் எங்கேயும் கடத்தி வச்சிட்டான், இவன் வேணும்னே தான் பண்ணுறான் அப்படின்னு ஜேகே அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பாரு ஜேம்ஸு, நான் ஒன்றும் பொண்ணை கடத்தலை. இந்த பாரு, அவள் பேர் வயன்னே எனக்கு இப்போ தான் தெரியும். அவன் மூஞ்சி கூட நான் ஒழுங்காக பார்த்ததில்ல. இவன் பொய் சொல்கிறான். இவனை உள்ளே தள்ளி 2 அடி அடிங்க, அப்போ தான் அவன் உண்மையாக சொல்லுவான். ஐயோ இப்போ என்ன, பொண்ணு கடத்திட்டேன் நான், அதுதானே? நான் ஒன்றும் பொண்ணை கடத்தலை. அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். எனக்கு தெரிஞ்ச அவன் இந்த மாதிரி திருட்டு வேலை கண்டிப்பாக பண்ணுவான். என் டைம் கொடுவும் பொண்ணு, நான் ஈவினிங்குள்ளே உட்காந்து முன்னாடி நிப்பாட்டுறேன். ஆனால் நான் கடத்துறவும் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துடுறாரு. எங்கே நீங்கள் ஒரு கிளப்பில் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க, வைப் பண்ணிக்கிட்டே. அப்போ ஜேகே உங்கள் பின்னாடி வந்து உங்கள் மண்டையில் ஒரு பட்டுன்னு ஒன்று வைக்கிறாரு. ஓத்தோ எவனாது? ஏய் அறிவில்லையா அவனுக்கு? அங்கே இதுக்கு நீ போய் சொல்லிட்டு வந்து இங்கே கூத்தடிச்சிட்ருக்க. ஓ நீயா? நீ தான் அடிச்சியா? நீ அடித்தாலும் எனக்கு வலிக்காது, ஸ்வீட்டாக இருக்குது. ஓத்தா ஒன்று வச்சேன்னு வச்சுக்கோ. என்ன அவனுக்கு? எதுக்கு என் மேலே போய் சொல்லிட்டு வந்த? எதுக்கு நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டேன்னு அங்கே ஒரு அசிங்கமான ஒரு போய் சொல்லிட்டு வந்தேன். என்னன்னு என்னை தேடி வருவான்னு நீ நான் காணோன்னு நீ துடிச்சு போயிட்டல. சி, துடிக்கிறாங்கவா நீ காணோன்னு? அங்கே என் அப்பனை ஜெயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்கடி, அதுக்காக தான் உன்னை தேடிட்டு வந்தேன். இல்லை நான் எங்கே வேணாலும் போன்னு விட்டுருப்பேன். அப்போது அவருக்காக தான் நீ என்னை தேடி வந்தல்ல, எனக்காக இல்லைல்ல? ஏய் மென்டலா நீனு? மென்டல் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நானே என் கை காசு போட்டு சேர்த்து விடுறேன். ஏய் சும்மா இரு. உனக்கு இப்போவுமே புரியலையா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உன் பின்னாடி இப்படி சுற்றிட்டுருக்கேன். நான் தான் சொல்லிட்டல எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. எதுக்கடி என் பின்னாடியே சுற்றிட்டுருக்க? உனக்கு இருக்குது, ஆனால் நீ அதை மறைக்கிற. சி, மறைக்கிறாங்க வா அப்படின்னு உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஸோ இழுத்துட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி உங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டு, ஏதோ பொண்ணு கிடச்சிட்டா, நான் ஒன்றும் அவளை கடத்தி வைக்கலை, அவகிட்டே வேணா கேட்டுக்கோ. டாடா இந்த ஜேகே தானே கடத்தி வச்சான், என்னை போட்டு அழைச்சான், என்னை என்னெல்லாம் திரும்ப டார்ச்சர் பண்ணா இவன் அப்படின்னு போய் சொல்லிடுறீங்க. ஏய் நான் அதெல்லாம் ஒன்று பண்ணேண்ணா, நீ பாட்டு அங்கே கிளப்பில் குளிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருந்த, இங்கே வந்து அசிங்கமாக போய் சொல்கிற அறிவில்லை உனக்கு? பாருங்க உங்கள் முன்னாடி எப்படி திட்டுறான்னு. ஏய் ஜேம்ஸு, பொண்ணை வளர்க்க சொன்னால் அந்த மாதிரி பிசாசை வளர்த்த வச்சுருக்க. பொண்ணு எப்படி வளர்க்கணும்னு உனக்கு தெரியாதா? பாருங்க சார், என் முன்னாடி என் டாடாவை எப்படி அசிங்கமாக பேசிகிட்ருக்கா இவ. என்னை கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாமல் என்கிட்ட தப்பா. ஏய் இது பாரு, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனேன் அப்படின்னு ஜேகே அங்கே சொன்னதை நீங்கள் சைலண்ட் ஆகிட்றீங்க. பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் இவனை. எப்படி உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசுகிறான் பாருங்கள். ஸோ அப்படியே பெரிய கலவரமே ஆகிடுது உங்களால். அப்புறம் அப்படியே போலீஸ்லாம் கன்வின்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதை பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கக்கூடாது, 2 பேரும் பிரிஞ்சிருங்க. நீங்கள் எந்த ஒரு சோஷியல் ஈவெண்ட்லேயும் அவரை மீட் பண்ணக்கூடாது, அவர் போகிற இடத்துல நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு உங்கள் டாடியும் ஜேகே ஒரு டாடிக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஸோ ஜேகே உங்களை முறிச்சு பார்த்துட்டு போயிடுறாரு. ஸோ அப்படியே 2-3 டேஸ் போல் மூவ் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி வருது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன எனக்கு கிடச்சிருச்சா? டாடா இங்கே பாருங்கள். என்னது செல்லோ? டாடா எனக்கு பாரிஸ் யூனிவர்சிட்டியில் நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தல, அது நான் செலக்ட் ஆகிட்டேன். நான் இப்போது அங்கே போகணும். ஓ நீ அங்கே போயிடுவியா? அப்போ நான் இங்கே தனியாக இருக்கணுமே? இல்லை நான் அடிக்கடிக்கு வருவேன். சரி நீ அங்கே வந்து படிச்சுக்கிட்டே இங்கே எனக்கு ஏதாவது ஹெல்ப் இருந்தால் பண்ணு. ஷியோர்.
ஸோ அப்போ நான் போய் பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் ஃபுல்லாக பேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நைட் போல் ஃப்ளைட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வந்து நீங்கள் அப்படியே தனியாக தான் போகிறீங்க. ஸோ ஒரு கேங் வந்து உங்களை அப்படியே கடத்திட்டு போகுது. ஓய் யாரா நீங்கள், என்னை விடுங்க. உன்னை கடத்திட்டு வர சொல்லி ஆள் அமைச்சிருக்காங்க. எது எப்போ யாருன்னு தெரியுமா? தெரியுமே, ஜேம்ஸ் தானே. இதை பாருங்கள், என்னை விட்டுருங்க. எப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்களை என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல, அப்பா பார்த்தா எனக்கு பயம் இல்லை. நான் எப்போ மாதிரி கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் மட்டும் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் மிரட்டி விடுறீங்க. அப்பயுமே அவங்க உங்களை ஏய் வாய்மூறி கொஞ்ச நேரம் நான் பேசினே இருக்கா. இதை பாருங்க, டேய் வாய்க்கு அந்த பிளாஸ்டர் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுடுறானுங்க. விடுங்கடா அண்ணா. ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்க காரில் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுடுறீங்க. ஒருத்தவ டோர் ஓப்பன் பண்ணி விட்டாடா அப்படின்னு ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த பையனை உங்கள் காலால் அப்படியே எட்டி வச்சிடுறீங்க. ஸோ அவன் கீழே விழுந்துடுறானா. ஸோ காருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு குடுகுன்னு ஓடுறீங்க வெளியில். டேய் ஓடுறா பாருங்கடா, என்னடா மக்கு பசங்களாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் குடுகுடுன்னு ஓடுறீங்க. ஸோ 2 கையுமே கட்டி போட்டிருக்கு, மவுத்தில் பிளாஸ்டர் போட்டிருக்கா, உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே ஒரு பிளேஸ் கேட் ஓப்பன் பண்ணியிருக்கு. குடுகுன்னு உள்ளே ஓடுறீங்க. அங்கே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. அந்த பிளேஸில் ஒரு பர்சன் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஓடி போய் அவர் அப்படியே இடிச்சிடுறீங்க ஃப்ரண்ட்டில். ஸோ கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த பர்சனையே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. ஸோ உங்கள் மவுத்தில் வந்து அந்த பிளாஸ்டர் ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என்னை துரத்திட்டு வராங்க, யாருன்னே தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பர்சன் பட்டுன்னு உங்கள் லிப்லே அப்படின்னு கிஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணி முடித்ததும் நீங்கள் ஜேகே நீ தானே? நான் தான். நல்ல வேலை நீ வந்த. யாருன்னே தெரியல, என்னை துரத்திட்டு வராங்க. என் அப்பா பேர் கூட சொன்னேன், அப்பயுமே அவனுங்க என்னை விடலை. நீ என் பேர் சொல்லியிருக்கணும், கண்டிப்பாக விட்டுருப்பானுங்க. அப்படியா? சரி, அப்போ நெக்ஸ்ட் டைம் உன் பேர் சொல்வேன். சரி. பின்னாடி அவங்க வந்துட்டாங்க. டேய் இதோட இங்கே தாடா இருக்கா. வந்துட்டாங்க. ஜங்குகா இவங்க தான் என்னை துரத்திட்டு வந்தாங்க. அப்படியா, சரி. அப்படின்னு நீங்கள் பின்னாடி திரும்பி அவங்கள பார்த்துட்டு எங்கே இப்போ வந்து என்னை கிட்னாப் பண்ணுங்க, என் கூட யார் இருக்காங்க தெரியுமா? ஜேகே நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதான் நீங்கள் அப்படி தூரமாக நின்றுட்டுருக்கீங்க. எங்கே முடிஞ்சக்கிட்டே வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னதோ அந்த பசங்க அப்படியே ஓடிடுறாங்க அங்கேருந்து. அப்போ நீங்கள் சிரிச்சிட்டே, இருந்தாலும் நீ ரொம்ப பவர்ஃபுல் தான் எங்கள் அப்பாவை விட. எப்படி சொல்கிற? அதான் கிட்னாப் பண்ண வந்தவங்க ஓடிட்டாங்களே, இப்போ நான் சேஃப் தானே, அதான் சொன்னேன். யார் சொன்னா நீ சேஃப்னு? அதுவும் இல்லாமல் யார் சொன்னவன் கிட்னாப் பண்ண வந்தவங்க ஓடிட்டாங்கன்னு? என்ன சொல்கிற புரியல. ஒன்று இதுக்கப்புறம் தான் கிட்னாப்பே பண்ண போகிறேன். பண்ண போறியா? ஜேகே என்ன பேசுகிற? எதுக்கு நீ என்ன அப்படி பார்க்குற? அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பின்னாடி போயிட்டே இருக்கும்போது ஜேகே டப்புன்னு உங்கள் வயசை பிடிச்சி கிராப் பண்ணி அவரோட ஷோல்டரில் உங்களை தூக்கி போட்டுக்கிட்டு அந்த ஒரு உள்ளே போயிருப்பீங்களே வீட்டுக்குள்ளே. ஸோ இப்போ தான் அந்த மேன்ஷனுக்குள்ளே லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி பிளாக் தீமில் இருக்க உள்ளே உங்களை அப்படியே உள்ளே தூக்கி போட்டுட்டு போகிறாரு. ஜேகே நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னை விடு. ஜேகே நீ அடி வாங்க போகிற, என்னை விடுடா. ஜேகே என்னை விடு அப்படின்னு ஜேகேவோட ஷோல்டர்லேயே அடிச்சுக்கிட்டே வரீங்க. ஸோ ஜேகே அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வந்து உங்களை சொஃபா மேலே அப்படியே பட்டன் போடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு பார்க்குறீங்க அந்த வீடை. ஒரு மாதிரி ரெட் கலர் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணியிருக்கு வீட்டுக்குள்ளே. ஒரு மாதிரி கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, பயமா. ஜேகே என்ன பண்ணுற நீனு? எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே ஒரு சேர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டில் அப்படியே போட்டு உட்காந்துக்கிட்டு என்ன அப்படி பார்க்குற? என்ன சொன்ன நீ அங்கே? நான் எங்கே என்ன சொன்னேன் புரியல. நடிக்காத, நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொன்னி ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட். ஜேகே அது ஏதோ விளையாட்டுக்கு எப்படி விளையாட்டுக்கு நீ ஒரு பொய்யை சொல்லுவேன், அதுக்கு போலீஸ் வந்து என் அப்பாவை ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க. என்ன இது உனக்கு விளையாட்டா? ஜேகே நான் அப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல.
லிட்ரலி ஐம் சாரி ஜேகே, இப்படி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இட்ஸ் ஓகே, நானுமே எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இதெல்லாம் நடக்கும்னு. நீ பொய் சொல்லிட்ட, அந்த பொய்யை நான் உண்மையாக்கிடலான்னு. ஓகே ஜங்குக்கா, ஏதோ தெரியாமல் அப்படின்னு ஜேகே கிட்டே போயிட்டு, ஜேகே ப்ளீஸ்டா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்டா, என்னை மன்னிச்சிரு. என்னை விட்டு போகணும்னு சொல்லிகிட்ருக்க, உனக்கு தான் நான் ரொம்ப பிடிக்குமே, என்னை கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சல நீ. உன்னோட விஷயம் அது தானே. ஜேகே, எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் இப்போ எனக்கு ஒன்று பார்த்தா பயமாக இருக்குது. இந்த வீடு பார்த்தாவே எனக்கு இன்னுமே பயமாக இருக்குது ஜேகே. ஜங்குக்கா, நான் விட்டுடா, நான் போயிடுறேன். உன்னை தேடி நான் கண்டிப்பாக வரமாட்டேன். இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் வரமாட்டேன். நீ ஆல்ரெடி வந்துட்டம்மா. நீ ஏன் நினச்சாலும் என் லைஃப்பை விட்டு உன்னால் போகவே முடியாது ஜேகே. அப்படின்னு ஓட பார்க்குறீங்க, டக்குனுங்க ஆன்சர் பிடிச்சிட்டு எங்கே ஓடுற? ஜேகே, என்னை விடு, எனக்கு பிடிக்காத. நீ என் பெர்மிஷன் எல்லாமே நீ தொடாத. தொடுவேன், என்ன பண்ணுவேன் ஜேகே? நான் ஓடுவேன். நீ ஓடினாலும் இங்கே உன்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. நடு காட்டில் இருக்கும் நீயும் நானும் மட்டும். இதுதானே நினச்சேன், உன் லைஃப்பில் நான் மட்டும் இருக்கணும்னு. அதான் இந்த பிளேஸில் யாருமே இல்லை, நீயும் நானும் மட்டும். ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு ஏன் பயம்? அதான் நான் இருக்கேன், நீ உன் கூட இருக்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குது. பயப்படக்கூடாது. சலோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரியா? அப்படின்னு உங்கள் ஷோல்டர் மேலே சாஃப்டாக ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்து ஏறு. ஓகே, இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஜங்குக்கா, ஃப்ளைட் போடு. இங்கே இப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி ரெட் கலரில் தான் இருக்கும், புரியுதா? இனி நீ இந்த என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் ஆகிக்கோ. இனினா புரியல. இனி நீங்கள் தாம்மா இருக்க போகிற. செகண்ட் வீடு நான் போகணும். எங்கே ஓட பார்க்குற? நான் உனக்கு இந்த வீடை உனக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு அங்கேன்னு உங்களை சாஃப்டாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு ரூம்குள்ளே. எல்லா பிளேஸையும் காமிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஷேக்கே, என்னதான் வேணும் உனக்கு? நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். ஜேகே, நீ ஏன் இப்படி பேசுகிற? நார்மலாக பேசு. நான் நார்மலாக தான் பேசுகிறேன். இல்லை, நீ பேசுகிறது எனக்கு பயமாக இருக்குது. ஏன் உனக்கு பயமாக இருக்குது? உனக்கு என்ன பிடிக்காதா? இல்லை, பிடிக்கும். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜேகே சொல்லும்போது வாலோட ஒன் சைட் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்குது. எதுன்னா என்னோடய ஃபோட்டோ இங்கே எப்படி வந்தது? பிடிச்சிருக்கா? இது எப்படி இங்கே வந்தது? உங்ககிட்ட நான் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. பிடிச்சிருக்கா இல்லையா? அந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. ஜேகே, இது எப்படி இங்கே வந்தது? அந்த ஃபோட்டோவை சுற்றி குட்டி குட்டி பேப்பர்ஸில் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கு. அதெல்லாம் உத்து பார்த்து படிக்கிறீங்க. என்னது இதெல்லாம்? ஜேகே, இது பார்த்தா எனக்கு நார்மலாக தெரியல. நீ என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே? என் ஃபோட்டோ ஃபுல்லாக என்னை பற்றி டீட்டெயில்ஸ். யார் நீ? அதுவும் இல்லாமல் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் அங்கே எழுதி ஒட்டியிருக்காரு. நீங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் அவர் அங்கே எழுதி வச்சுருக்காரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ ஸ்டாக்கரா ஜேகே? என்னை பற்றி எதுக்கு இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல. அந்த ஃபோட்டோ உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசிகிட்ருக்க? ஒழுங்கு மரியாதை எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு. எதுக்கு என்னை பற்றி நீ எழுதி வச்சுருக்க? என்னை பற்றி டீட்டெயில்ஸ் எதுக்கு நீ கலெக்ட் பண்ணி வச்சுருக்க? உனக்கு எப்போதுலேருந்து என்ன தெரியும்? அன்றைக்கி தானே நீ என்னை ஃபர்ஸ்ட் பார்த்த? இல்லை, அதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்தியா? அந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கா இல்லையா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது பிடிச்சிருக்கா இல்லையா? நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னேன் ஜேகே. அது பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லைனா உடச்சிருவேன் அப்படின்னு அங்கேருந்து ஒரு ஸ்டிக்கர் எடுத்து உடச்சிருவேன்னு சொல்லி போகிறாரு. ஜேகே, இல்லை, பிடிச்சிருக்கு, ஃபோட்டோ பிடிச்சிருக்கு.
உடைக்காது. நீங்கள் இப்படி சொன்னதும் ஜேகே உங்களை டைட்டாக பிடிச்சி லிப் லாக் பண்ணுறாரு. ஜேகே போதும், இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில். எனக்கு ஒன்று பிடிக்கும், அதனால தான் உன்னை பற்றி கலெக்ட் பண்ணேன். உன்னை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தேன்? எப்பயோ பார்த்தேன், அது எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்கள் ஹேண்ட்ஸ்லாம் அப்படியே டைப் பண்ணி விட்டுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எதுவுமே பேசக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும். இப்போ சொல்லு. இதுக்கு முன்னாடி நான் கேட்கல. இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும். என்ன பண்ணாலும் ஓகேவா? என்ன பண்ண போகிற அப்படின்னு உங்கள் மவுத் மேலே ஃபிங்கர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஷார்ட் பட்டன் 1 by 1 ரிமூவ் பண்ணுறாரு. செக்கின் என்ன பண்ணிகிட்ருக்க? சொல்லிட்டு பண்ண. நான் தான் சொன்னல எதுவும் பேசக்கூடாதுன்னு. அதுக்குன்னு சும்மா இருக்க சொல்கிறியா? சும்மா இருந்தாவே போதும் அப்படின்னு ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. உங்கள் கை வலிக்குதுடா? வலிக்குதா? சரி, நான் அப்போ ஆல்மண்ட் தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு ஒரு ஃபெதர் எடுத்து உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணி விடுறாரு. இது என்ன மூவி சீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஜேகே கூசுது. ஜேகே ஜங்குகா அப்படின்னு உங்கள் லிப்பை அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறாரு. ஜங்குகா அப்படின்னு அவரோட பேண்ட் சிப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. ஜேகே இதெல்லாம் வேண்டாம் ஜேகே. நீ எப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு ப்ரப்போஸ் பண்ணியோ அப்போ நீ என்னோட ஒய்ஃப் ஆகிட்ட. ஸோ இப்போ நீ ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், புரியுதா? ஜங்குகா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என் பண்ணி விட்டுறாரு. அப்படின்னு என்னக்கிட்டே மூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயனாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கத்துறீங்க. ஜங்குகா என்னால் சுத்தமாக முடியல ஜேகே, என்னை படுக்கவே. ஃபர்ஸ்ட் டைமில் ஆமாம் ஜேகே. ஜங்குகா ஜேகே இன்னும் சவுண்டாக கத்து. என்ன நீ சைக்கோ மாதிரி பண்ணிகிட்ருக்க? அப்படி தான் பண்ணுவேன், அதுக்கு மேலேயும் பண்ணுவேன் அப்படின்னு உங்களை பெட்டில் அப்படியே மேலேருந்து அப்படியே தூக்கி போடுறாரு. அப்பா ஜங்குகா நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா? பொறுமையாக எதுவுமே பண்ண மாட்டியா நீ? இப்போ இருக்கு பாரு உனக்கு அப்படின்னு உங்களை திருப்பி படுக்க போட்டு அப்படியே மூவ் பண்ணுறாரு. அப்பா ஜேகே 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 போதும் ஜேகே, இப்படி பண்ணாத. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப வலிக்குது. சரி, நான் அங்கேயும் உங்களை ஃப்ரெண்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறாரு. ஜேகே வேறு என்ன பண்ண போகிற அப்படின்னு உங்கள் நிப்பில் அப்படியே பைட் பண்ணி ரொம்ப அப்படியே பைட் பண்ணுறாரு. ஜேகே இந்த மாதிரி நீங்கள் பேச வரத்துக்குள்ளே உங்கள் மௌத்தை ஆன் வச்சு அப்படியே கப் பண்ணிக்கிறாரு. நீ ஒரு வார்த்தை பேசாத, நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற. ஜங்குகா அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே கீழே அப்படியே ஃபுல்லாக லெக் பண்ணி ரொம்ப கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹைப் ஆகுது. ஸோ அந்த நைட் ஃபுல்லாக டார்க்கான இன்டிமெசி போச்சு 2 பேருக்குள்ளேயும். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க ரொம்ப டயர்டாக. உங்களால் ஏஞ்சிக்கவே முடியல, ஒரு மாதிரி தவழ்ந்துக்கிட்டே. ஜேகே எங்கே இருக்கா? ஜங்குகா இருக்கியா? வாஷ்ரூமில் இருக்கியா அப்படின்னு ஸ்லோவாக ஏஞ்சி போய் பார்க்குறீங்க. எங்கேயுமே காணும், வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டீங்க. ஜங்குகா நீ எங்கே இருக்கா? ஜேகே ஆர் யூ தேர்? ஜேகே விளையாடாத அப்படின்னு ரொம்ப நேரம் கூப்பிட்டுமே காணும். ஸோ வெளியில் எங்கேயாவது போயிருப்பாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே வெளியிலேருந்து குடுகுன்னு ஓடி வந்து, வயன் நான் வந்துட்டேன். என்ன பயந்துட்டியா ஏதாவது? ஓ நீ வந்துட்டியா? என்ன வயன் நான் ஓடி போயிட்டேன்னு நினச்சியா? சத்தியமாக ஜேகே அப்படி தான் நினச்சேன். சாரி உங்ககிட்ட சொல்லாமல் போனதுக்கு. நீ ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தியா? சரி அதான் போயிட்டேன். உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே எதுவும் நினச்சிக்காத. இட்ஸ் ஓகே ஜேகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
நீங்கள் டவலை மட்டும் வியர் பண்ணி நின்றுட்டுருக்கீங்களா? அப்போ ஜேகே ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்படியே உங்கள் நெக்கில், இந்த ட்ரெஸ்லேயும் நீ அழகாக இருக்க. அப்படியா? ரொம்ப ஹாட்டா? தேங்க்யூ. சன்னா ஜேகே கால் வருது. அதை அட்டென்ட் பண்ணி, ஹலோ யார்? என்ன? ஹோத்த ஹெல், யார் ராணி? எங்கே தானே பேசிகிட்ருக்கா? அப்படி ஜேகே கத்தி பேசுனது ஃபோன் கட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள், அச்சுச்சோ ஜேகே என்ன ஆச்சு? வயன், அது அது உன் தங்கச்சி ரெமியை கடத்திட்டாங்களா? என்ன? அது எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ பாவம், ரெமி குழந்தைல்ல. ஏய், என்னடி வாய்ஸே மாறுது? வாய்ஸ் மாறுதா? நான் நல்லா தானே பேசுகிறேன். அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே சொன்னால் உங்கள் நெக் அப்படி கிராப் பண்ணிவிட்டு வாலில் பின் பண்ணி டைட்டாக பிடிச்சி வச்சுருக்காரு. என்னடி பண்ண நீ அவளை? என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலை. உனக்கு எப்படி தெரியும்? நீ தானே ரெமியை கிட்னாப் பண்ண சொன்னேன். நானா? நானே தான். எதுக்குடி அப்படி பண்ண? நான் உனக்கு என்னடி பண்ணேன்? எதுக்கு அப்படி பண்ண? சொல்றி, உன்னை தானே கேட்குறேன். எதுக்குடி இப்படி பண்ண? ஏன்னா உன் அப்பா என் அப்பா முன்னாடி தோற்று போகணும், அதுக்காக தான் அப்படி பண்ணேன். உன் தங்கச்சி வேணும்னா உன் அப்பனை என் அப்பா கால் முன்னாடி வெளில சொல்லு. அப்போ தான் உன் தங்கச்சி உனக்கு கிடைப்பா. இல்லைன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களால் அவளை பார்க்கக்கூட முடியாது. ஏய், அவனை நான் சும்மாவே விட மாட்டான். அப்படின்னு உங்கள் நெக்கை இன்னுமே டைட்டாக பிடிச்சி வச்சுருக்காரு. என்னை நீ கொன்னா கூட பிரச்சனை இல்லை. நீ என்னை கொன்றினா உன் தங்கச்சி எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியாது. ஓகேவா? என்ன ஓகேவா உனக்கு? ஏன்டி இப்படி இருக்கா? எதுக்குடி என்னை ஏமாத்தின? நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேனே. நடந்தது உன் அப்பாவுக்கு இல்லை, என் அப்பாவுக்கு. புரியுதா? அசிங்கம் எங்களுக்கு தான், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களால் என்றைக்குமே மறக்க முடியாது அதை. ஸோ நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பாவுக்கோ ஜெக்கியோட அப்பாவுக்கோ சம்திங் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கும். அப்போ உங்கள் அப்பா அவர்கிட்ட காலில் விழுந்து ப்ளீஸ் பண்ணியிருப்பார் ஜெக்கியோட டேட்கிட்ட. ஸோ நீங்கள் அதை சின்ன வயசில் பார்த்து உங்களுக்கு இன்னுமே அது ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே இருக்குது. உங்கள் டேட் எப்போவுமே அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கு தான் நீங்கள் இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. அப்போது என் கூட இருந்தது அதெல்லாமே பொய்யா? அஃப்கோர்ஸ். அப்போ நீ என்னை லவ் பண்ணலை. யார் சொன்ன நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? அதெல்லாம் நடிப்பு தான். ஃபியூ செகண்ட்ஸ் ஜேகே ஒரு மாதிரி டியரி ஐஸோடு உங்களே பார்க்குறாரு. ஆனால் நான் நடிக்கலடி. நான் நடிக்கவே இல்லை. என் ரூமில் பார்த்தே அந்த பெரிய ஃபோட்டோ, உன்னை பற்றியான டீட்டெயில்ஸ், அது எல்லாமே உண்மை தான். நான் உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணேன். ஆனால் நீ ஏன்டா ஒன்று போய் லவ் பண்ணன்ட்டு ஒன்று தெரியும் எனக்கு. பரவாயில்ல, நீ என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்கிட்ட இப்படி பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்காமல் உன் தங்கச்சி எங்கே இருக்கான்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க. உங்களுக்கு ஒரு கார் வந்துடுச்சு, அதில் ஏறி வந்துடுறீங்க. ஸோ ஒன் டே போல் ஜேகே ஃபுல்லாக ரெமியை தேடி இருப்பார். அவளை எங்கேயுமே காணும். அகேன் உங்கள் வீட்டுக்கு வந்து, ஒயின் வாடி வெளியில், தண்ணி வரப்போறியா இல்லையா? என்ன கத்திக்கிட்டே இருக்கா? என்ன வேணும் உனக்கு? நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. உன்னை யாவும் இப்போ லவ் பண்ண கூப்பிட்டான். என் தங்கச்சி எங்கே? ஒழுங்கு மரியாதை அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிவிடு. இல்லைன்னா நடக்கிறதே வேறு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சார்? அடிப்பீங்களா? கண்டிப்பாக அடிப்பேன். நான் சத்தியமாக அடிச்சிட வேண்டி. நான் எங்கே அடி பார்க்கலாம்? அடிடா, முடிஞ்சால் அடிச்சுதான் பாரு என்ன. அப்படி நீங்கள் கத்தி பேசுனதோ ஓடி வந்து உங்கள் கணத்தில் ஒன்று வைக்கலான்னு வராரு. டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு, ஏன் அடிக்கலன்னா? அவ்வளோ லவ் பண்ணுறியா? ஏண்டி என்ன இப்படி பண்ணுற? என் தங்கச்சி எங்கே? அதை மட்டும் நீ ஒழுங்காக சொல்லு, நான் போயிடுறேன். என் தங்கச்சி மட்டும் கிடச்சிட்டானா சத்தியமாக மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். நான் சொன்னதை செஞ்சுட்டாவே உன் தங்கச்சி ஒன்று கிடைக்க போகிறா. அதை விட்டுட்டு நீ ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்ருக்க? உன் அப்பாவை வந்து என் டேடா காலில் விழுந்து சாரி சொல்லு. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. உன் தங்கச்சி அடுத்த நிமிஷமே உன் கண்ணு முன்னாடி இருப்பாள். அது மட்டும் கண்டிப்பாக நடக்காது. அப்போ உன் தங்கச்சி உனக்கு கிடைக்க மாட்டா. வயன், உனக்கு அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. போ,
போய் உன் தங்கச்சி எப்படி காப்பாற்றிக்கணுமோ அதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே போயிடுறாரு. அப்படியே 2-3 டேஸ் போல் மூவ் ஆகுது. அப்போது நீங்கள் ஜேகேவை கால் பண்ணி ஒரு கெஃபேக்கு வேறு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் அங்கே வந்துட்டு இப்போ எதுக்கு என்ன நீங்கள் கூப்பிட்டா எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கோ, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன விஷயமோ அதை மட்டும் நீ சொல்லு. அப்படிங்களா, சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகிற ஈவெண்ட்க்கு உங்கள் அப்பா வரக்கூடாது. ஏன் என் டாடியா அங்கே வரக்கூடாது? இது என்ன கேள்வி? வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, தட்ஸ் ஆல். இதை பாரு, நான் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன். திருப்பி திருப்பி உன் மூஞ்சி என் முன்னாடி கொண்டு வந்து என்னை டென்ஷன் படுத்தாத. என் ஃபேஸை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருதா உனக்கு? ஆமாம், ரொம்பவே வருது. என்னை பார்க்கும்போதுலாம் எனக்கு எரிச்சலாக வருதுடி. சரி, அப்போது நான் கிளம்புறேன். நான் கூட இன்றைக்கி உனக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்கலான்னு நினச்சேன், உன் தங்கச்சி எங்கே இருக்கான்னு. ஏய், எங்கடி இருக்காவ? எங்கே தான் அவளை மறைச்சி வச்சுருக்க? எதுக்கடி இப்படி பண்ணிகிட்ருக்க வாயின்? அவளை பற்றி ஒரு ஹிண்ட்டு கொடுக்கணுன்னா இன்றைக்கி நடக்கிற ஈவெண்ட்க்கு உங்கள் அப்பா வரக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணு. உங்கள் அப்பா அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அந்த ஹிண்ட்டு நான் உனக்கு தரேன். சத்தியமாக வேண்டாம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹிண்ட்டு வேண்டாம். ஓ அப்படியா அப்படின்னு ஃபோன் கால் பண்ணி, ஹலோ யார் பேசுகிறது? ஹலோ, நான் ரெமி பேசுகிறேன், நீங்கள் யார் அப்படின்னு வாய்ஸை கேட்டதோ ஜேகே. ரெமி 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 அண்ணா அண்ணா இங்கே தான் இருக்கேன். ஜேகே அண்ணா நீ அங்கே தான் இருக்கியா அப்படின்னு அவள் சொல்லும்போது நீங்கள் டக்குன்னு கட் பண்ணிடுறீங்க. எப்படி கேட்டிங்களா உங்கள் அருமை தங்கச்சியோட வாய்ஸ்? போதுமா? ஒரே ஃபோன் கால் தான், கூட நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி உங்கள் அப்பா மட்டும் அந்த ஈவெண்ட்டுக்கு வரலன்னா உன் தங்கச்சி எங்கே இருக்கானான்ட்டு சொல்வேன். இல்லைன்னா அவ்வளோதான். உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதில்ல? தான் நீ எதுக்கிட்ட இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அகைன் உங்கள் நெக்கு பிடிச்சி அப்படியே டைட்டாக அமுக்குறாரு. அப்பா செம்மையாக வளர்க்குது. என்ன இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. எதுக்கடி என்னை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? உனக்கு என்ன தான் வேணும்? நான் தான் சொல்லிட்டேனே, அதுதான். புரிஞ்சிடுச்சுல்ல? நான் வரேன் அப்படின்னு ஜெக்கியோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுறீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நடக்க வேண்டிய ஈவெண்ட்டில் ஜெக்கியோட டேட் வரமாட்டார். ஸோ உங்கள் டேட் தான் அங்கே ஒரு மாதிரி கெத்து காட்டிட்டு அப்புறம் அங்கே இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் வாங்கிடுவார். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. தென் அப்படியே ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஜேகேக்கு செம்ம கோவம் உங்கள் மேலே. நீங்கள் எங்கேயும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க. ஆஃப்டர் நீங்கள் அந்த ட்ரிப்லாம் முடிஞ்சு ரிட்டன் வரும்பொழுது உங்கள் ஆஃபீஸில் ஒரு கேபினில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே செம்ம கோவமாக வெறுன்னு உள்ளே வந்து, ஏய் ஒருத்தவன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்க? ஏதோ இன்ட்டு தரேன் மயிறு தரேன்னு சொல்லிட்டு நீ பாட்டு ஆளையே காணும், எங்கடி போன மயிறு இவ்வளோ நாள்? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, அதான் கேப் எடுத்துக்கிட்டேன். என் தங்கச்சி எங்கே இருக்கா? அவளை என்னடி பண்ண? நீ என்ன வேணாலும் பண்ணிடுவேன், எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அப்படியா? நானா? இந்த மாதிரி வெறுப்பாக்குற மாதிரி பேசாத வாயன். என் தங்கச்சி எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு, இல்லைன்னா உனக்கு கொலை பண்ண கூட நான் ட்ரை பண்ணுவீங்களோ? சரிங்க, பண்ணுங்க, யாருமே வீட்டுக்காரரே. இந்த பாரு வாயன், உனக்கு என்ன தான் வேணும்? எதுக்கடி இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்த ஈவெண்ட்டுக்கு நான் விடலை. நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீ எனக்கு சொன்னதை நீ பண்ணணும். உனக்கு அது புரியுதா இல்லையா? ஐயோ, லாஜிக்காக பேசுகிறீங்களா? சரி பண்ணுறேன். சொல்லு, என் தங்கச்சி எங்கே இருக்கா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஃபைனல் நீ என்ன டென்ஷன் படுத்திகிட்ருக்கடி. ரொம்ப கோவம் வருதோ என் அழகு புருஷனுக்கு அப்படின்னு கிட்டே போயிட்டு ஜெக்கியோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு, தள்ளு. என்ன நான் பண்ணக்கூடாதா? என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. என் தங்கச்சி எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு. அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் ஒன்று கேட்பேன், நீ அதை கொடுத்தா என்ன வேணும் உனக்கு? காசா பணமோ என்ன வேணும் உனக்கு? அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஆல்ரெடி அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. அப்புறம் வேறு என்ன வேணும் உனக்கு? நீ தான். என்ன? நீ தான் வேணும். ஏய் வயன், என்னடி பேசிகிட்ருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இதோ இங்கே
இங்கே ஒரு கிஸ் மட்டும் கொடு சொல்கிறேன். முடியாது, சத்தியமாக அதை மட்டும் பண்ண மாட்டேன். இன்னொரு வாட்டி அந்த தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ஹே ஜேகே, நீ ஏன் இப்படி பண்ணுற? என் கண்ணு பாரு, என் கண்ணு பார்த்தா உனக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண தோணும். அப்படி நீங்கள் ஜேகே கிட்ட போய் ஜேகேயோட ஐஸே பார்க்குறீங்க. ஸோ ஜேகேவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, இந்த பாரு வாயின், என் மைண்டை நீ சேஞ்ச் பண்ணாத. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? கிஸ் மட்டும் தானே கேட்டேன். அது கொடுத்தா நான் பாட்டு சொல்லிகிட்டே இருப்பேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்குடி இப்படி பண்ணிகிட்ருக்க பைத்தியம்? ஆமாம், உன் மேலே நீ கொடுத்தா கிளம்பிட்டே இருக்கலாம். சொல், கொடுக்குறேன், கொடுத்து தொலைக்கிறேன் அப்படின்னு உங்கள் சீக்ஸ்லேயே அப்படின்னு கொடுத்துட்டு எடுக்கும்போது டக்கு நீங்கள் பிடிச்ச லிப்லாக் பண்ணிடுறீங்க. ஏய் மயிறு, நான் ரொம்ப ஹாப்பிப்பா, எனக்கு போதும். இதுக்கப்புறம் எப்போ பண்ணணும்னு தோணுதோ அப்போ கூப்பிட்றேன். ஏய் எங்கடி போகிற? நில்றி, இது இன்ட்டு தரேன்னு சொன்னி, அதை சொல்லிட்டு போ. இதுக்கெல்லாம் சின்னதாக தான் தர முடியும், ஓகேவா? ஓத்தா, உனக்கு வேண்டதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறல, நில்றி, அப்புறம் ஏதாவது அசிங்கமாக கேட்டுருவேன். கேட்டுருவியா நீனு? எங்க என்னை பார்த்து கேளு, என்ன அசிங்கமாக பேசு அப்படின்னு ஜெக்கி முன்னாடி போய் நின்றுக்கிறீங்க. பேசுடா, என்ன பேசுவேன் என்னை பார்த்து? அசிங்கமாக பேசுவியா? உன்னால் பேச முடியுமா என்னை பார்த்து அப்படி? அப்படின்னு ஜெக்கி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி பாவமாக பேச வச்சுக்கிட்டு, எங்கே என்னை அப்படி சொல்லிடுவியா நீ? என்னை அசிங்கமாக திட்டுவியா ஜெக்கி நீனு? ஐயன், எதுக்கடி இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏன்டி என் வீக்னஸில் விளையாடுற? உனக்கு என்ன தாண்டி வேணும்? நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். நீ அதை பண்ணிட்டீன்னா நீ நானும் ஹாப்பியாக இருக்கலாம், ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, அவன் தங்கச்சி சேஃபாக தான் இருக்கா. என்னை மீறி அவளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ டேஸ் அப்படியே மூவ் ஆகுது. நீங்கள் இன்னுமே கூட ஜெயிக்கு அவள் தங்கச்சி எங்கே இருக்கான்னு சொல்லவே இல்லை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் மாதிரி போகிறீங்க. ஸோ அந்த பிளேஸில் ஜேகேவுமே இருக்கார். ஹாய் செல்ல புருஷா, எப்படி இருக்க? ஏய் இங்கே வந்துட்டியா நீ? உன் மூஞ்சிலே முழிக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கேன். ஏன் உன் தங்கச்சி உனக்கு வேண்டாமா? பாரு, என் தங்கச்சி எனக்கு தேடிக்க தெரியும். நீ வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போகலாம். ஓ, அவ்வளோ திமிராயிடுச்சா உனக்கு? உன் தங்கச்சி என் கஸ்டடியில் இருக்கா, புரியுதில்ல? நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ பண்ணி தான் போகிறேன். என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சு, அவளை நீ செத்த. உன் வீட்டில் ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. பார்க்கலாமே, நானும் பார்க்குறேன். பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கால், மேம் அந்த பொண்ணு ரொம்ப அழுதுட்டுருக்கா, உடம்பு சரியில்லை போல். என்னாச்சு? ஃபோனை வைக்கிட்டு கொடுங்க. எனக்கா? எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது. அச்சோ அப்படியா? சரி ரெமி, உனக்கு ஒன்றும் இல்லை, நான் டாக்டர் வர சொல்கிறேன், ஓகே? அவங்க வந்து உன்னை பார்த்துப்பாங்க, பயப்படாத. சரிங்கக்கா, சீக்கிரமாக. ஓகே. சரி, நீங்கள் அப்படியே டாக்டருமே வீட்டுக்கு அமுச்சு வச்சிடுறீங்க. காலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டிக்கு வரீங்க. அங்கே எல்லோரும் டான்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஜெக்கி கிட்டே வந்து ஃப்ளிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் போயிட்டு, ஹே யார் நீ? என் புருஷன்கிட்ட வளைஞ்சு நின்றுட்டுருக்க. புருஷனா? யார் நீ? அது ஏன் புருஷன். அப்போ அந்த பொண்ணு ஜெக்கியை பார்த்துட்டு, ஜெக்கி அது யார்? உன் ஒய்ஃபா? நோ. உன் கேர்ள் ஃப்ரெண்டா? நோ. உன் ஃப்ரெண்டா? நோ. அப்போ யார் அவ? யாருக்கு தெரியும்? யாரோ ரேண்டமாக வந்து என்னை புருஷன் கூப்பிட்டா அவங்க என் ஒய்ஃப் ஆகிடுவாங்களா? நீயும் சொல்லி செல்லம். செல்லம்மா? ஜெக்கே, என்ன நீ அவளை செல்லன்னு கூப்பிட்டுருக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. யார் நீ? வாயன். பேர் வாயனா? சரி, ஓகே. ஏய், நான் ஒய்ஃப். நீ தானே சொன்ன நான் உன்னோட ஒய்ஃப்னு. எப்போ சொன்னேன் நான்? எனக்குடி சொன்னேன்? நீ யாருன்னு கூட எனக்கு தெரியும். நான் இப்போ தான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கடுப்பேற்றிக்கிட்டு நீ வாழுவனா நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடுறாரு. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்கள் சொன்ன ஒரு கிளாஸ் ஆஃப் வைன் அப்படியே மடக்குன்னு குடிச்சிட்டு ஒரு பையனை எழுத்து பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. இதை ஜேக்கே பார்த்துட்டு ரொம்ப பொசிசிவ் ஆகுது. சன்னா உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி இழுத்து ஜேக்கே உங்கள் இப்போ அப்படியே டைட்டாக பிடிச்சி கிள்றாரு. என்ன பண்ணுற? என்ன வலிக்குதா? வலிக்குன்னு வந்தால் பண்ணுறேன். வலிக்கலை,
நல்லா இருக்கு. சி போவிட் உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். என்ன நான் அந்த பையனை பிடிச்சி ஆடினதும் உனக்கு கோவம் வருதில்ல? யாருக்கு? எனக்கு. ஆமாம் உனக்கு தான். அவ்வளோ பொசசிவ் பயமாக இல்லை, அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. அப்புறம் உனக்கு என்ன? நான் யார் கூட ஆடினா, எவன் கூட ஆடினா உனக்கு என்னடா? உனக்கு எங்கே வலிக்குது சொல்லு. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படியே தலைக்கால் தெரியாமல் குடிச்சு வச்சுருக்க. எவனாவது ஒன்று இழுத்துட்டு போய் ஏதாவது பண்ணிட்டான்னா அப்புறம் நீ என் மேலே பழி போடுவேன். நான் தான் பண்ணேன்னு அப்படிலாம் நடக்க விட்டுருவேன்னா? இல்லை நீ தான் அப்படி நடக்க விட்டுருவியா? நானும் நடக்க விட மாட்டேன், அதுவும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது என் கூட தான். அப்படின்னு உங்களை தூக்கிட்டு அங்கேயும் ஒரு ரூம் மாதிரி அங்கே உங்களை தூக்கிட்டு போயிட்டு உங்களை அப்படியே கீழே இறக்கி விடுறாரு. தென் டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது நீங்கள் டக்குன்னு பிடிச்சி என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் டோர்கிட்ட போய் நின்றுக்கிறீங்க. போதும், ஒரு வாட்டி நீ பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் ஒன்றும் வேண்டாம். என்ன இப்படிலாம் பண்ணி என்னை பிளாக்மெயில் பண்ணலான்னு நினைக்கிறியா? உன் தங்கச்சி இங்கே இருக்க நான் சொல்லிடுவேன்னு. சி அந்த மாதிரி சீப்பான கேரக்டர் நான் கிடையாது. இப்படி பண்ணி தான் உங்ககிட்ட உண்மையை வாங்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நானே என் தங்கச்சியை தேடி கண்டுபிடிச்சிப்பேன். அப்புறம் வேற என்ன? எனக்கு உண்மையாகவே இப்போ அது வேணும். அதெல்லாம் முடியாது. என்கிட்ட வந்து கேட்குற. ஏன் உங்ககிட்ட தான் கேட்க முடியும், ஏன்னா நீ என்னோடய ஒய்ஃப். நீ தானே சொன்ன. அது நோ, இப்போ நான் ரெடியாக இல்லை. நீ என்றைக்குமே ரெடியாக தான் இருப்பேன், எப்பயுமே ரெடியாக தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். இல்லை அப்படின்னு நீங்கள் டோர்கிட்ட போய் ஊன் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு உங்களை அப்படியே பின்னாடி பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே நில்லு, இப்படியே முடிச்சிடுறேன். இல்லை செக்கே அப்படி பண்ணாத அப்படின்னு உங்கள் நெக்கில் எங்குக்கா செக்கே பின்னாடி போ அப்படின்னு உங்கள் பேக் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணி உங்களை டெம்ட் ஆக்கி விட்டுட்டு டக்குன்னு உங்களுக்கு இன் பண்ணி விட்டுதாரு. ஜாக்கே நான் சொன்னல வேண்டான்னு. நானும் சொன்னல வேணும்னு. ஜாக்கே எனக்கு வேணும் இப்போது, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, உனக்கு வலிக்கதான் செய்யும் அப்படின்னு நல்லா மேக் அவுட் பண்ணுறாரு. ஸோ வாயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதை அவங்க என்ஜாய் தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜேகே அவள்தான் முடிஞ்சிடுச்சு, இப்போ நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்கே? ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பாட்டி விட்டு போயிட்டாரு. ஸோ நீங்களுமே அப்படியே வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க, பார்த்தா அங்கே ரெமியை காணும். ரெமி எங்கே போனா? யாரோ வந்து ரெமி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யார் மேம்? தெரியல, யாரோ வந்து இவங்க எல்லோரையும் அடிச்சுட்டு ரெமியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜேகே ஜேகே நீ தான், எனக்கு தெரியும் நீ தான் அப்படி பண்ணியிருப்ப. ஸோ அப்படியே ஜேகே வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே காணும். ஸோ எல்லா இடத்துலையுமே தேடுறீங்க, ஜேகே ஆளே காணும், ரெமியுமே காணும். ஸோ ஒரு 1 month போல் ஃபுல்லாக தேடிருப்பீங்க, ஆளே காணும். ஜேகே நீ எங்கே போன? எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் பண்ணதும் தப்பு தான், நீயும் தப்பு தான் பண்ண. 2 பேர் சைட்லேயுமே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஒரு இன்விடேஷன் வருது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகேக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு. அதை பார்த்ததும் அப்படியே மனசே உடஞ்சிருச்சு. என்கேஜ்மெண்ட்டா? யார் இவன்? என்னடா இவன் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறான்? என்னது இது, இன்றைக்கி டேட் போட்டிருக்கு, இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு இப்போ வந்து இன்விடேஷன் எனக்கு வருது. யார் பண்ணியிருப்பா? கண்டிப்பாக அந்த ஜேகே தான். அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு போகிறீங்க, உங்களுக்கு உள்ளே விடல. சாரி மேம், உங்களால் உள்ளே போக முடியாது, உங்களுக்கு அலோடு இல்லை. ஏன்? எக்ஸ்கியூஸ் மீ, என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாரி, உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் உங்களை உள்ளே அலோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யார்? சார் தான் சொன்னார். ஜேகே தானே, நான் பேசிக்கிறேன். மேம் நோ சாரி, உங்களை உள்ளே விட முடியாது. அவங்க பேசிகிட்டே இருக்காங்க, நீங்கள் குடுக்குன்னு ஓடுறீங்க உள்ளே. மேம் நில்லுங்க, என்னடா இவ எப்படி ஓடுறா? உள்ளே போய் ஜேகேவை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கா என்னது இது? நீ எதுக்கு இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிற? உனக்கு என்ன தானே ஜேகே பிடிக்கும், என்ன மட்டும்தானே பிடிக்கும், அப்புறம் எதுக்கு நீ அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிற? யார் அவள், எங்கே இருக்கா? அப்போ ஜேகே அப்படி உங்கள் அக்கா பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் டர்ன் பண்ணுறாரு. எதுக்கு வந்தீங்க? ஜங்குக்கா ஜேகே ஐம் சாரி, ஹார்ட் ஃபுல்லாக கேட்குறேன். ஐம் சாரி ஜேகே,
நான் பண்ணது தப்பு தான். நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்பு. ஆனால் நீ இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காத ஜேகே. உனக்கு எவ்வளோ என்ன பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை லேட்டாக தான் ஜேகே பார்த்தேன். உன்னை மாதிரி நான் முன்னாடியே பார்க்கல. உன்னை நான் லேட்டாக தான் கண்டுபிடிச்சேன். ஆனாலுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜேகே. உண்மையாகவே எனக்கு மணி எதுவுமே வேண்டாம், நீ மட்டும்தான் வேணும். புரியுதா? ரெமி எங்க ஜேகே? நான் ரெமிக்கு சாரி சொல்லிடுறேன். ரெமி எங்கே இருக்கா? ரெமி சாரி. ரெமி இங்கே இல்லை போல. ஜேகே நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு ஜங்குக்கா. வேறு மேரேஜ் பண்ணிக்காத ப்ளீஸ். என்னையே மேரேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ். எனக்கு தெரியும் உனக்கு இன்னும் என் மேலே லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஜேகே. கெட் அவுட். கண்ணு முன்னாடி நீ நிற்காத. உன்னை நான் எதை கூப்பிட்டேன்னா இதெல்லாம் நீ பார்க்கணுன்னு தான் கூப்பிட்டேன். நீ வந்துட்ட, நீ பார்த்துட்ட, அழுதுட்ட, நீ ரெக்ரெட் பண்ணிட்ட, அது போதும் எனக்கு. இப்போ நீ கிளம்பலாம். ஜேகே அப்படி சொல்லாத ஜங்குக்கா, எனக்கு அழுகையே வருது. நீ அழுகு, நல்லா அழுகு. என் தங்கச்சி காணாமல் போனப்போ நான் அழுதனே, அது மாதிரி உனக்கு அந்த பெயின் வரணும். பரவாயில்ல, நான் அழுகுறேன். நான் அழுதா நீ ஹாப்பியாக இருப்பேன்னா பரவாயில்ல, நான் அழுகுறேன். ஆனால் நீ என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு ரிங்கு போட்டு விட ஜேகே ப்ளீஸ். என்னை விட்டு போகாத ஜேகே. இந்த 1 மந்த் ஒன்று நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நான் ஒத்துக்கிறேன் ஜேகே, என்னால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. நான் உன்னை பிளாக்மெயிலாக பண்ணேன் ஜேகே. நான் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் நான் என் அப்பாக்காக தான் ஜேகே பண்ணேன். உனக்கு எப்படி உங்கள் அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி தானே எனக்கும். அதான் ஜேகே அப்படி பண்ணிட்டேன். ஐம் சாரி. நான் ரெமி எதுவுமே பண்ணலை ஜேகே. என் தங்கச்சி மாதிரி தான் நான் அவளை பார்த்துக்கிட்டேன். என் வீட்டிலே தான் இருந்தாள். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அன்றைக்கி நீ கால் பண்ணி பேசினி ஒருத்தர்கிட்ட, ரெமிக்கு உடம்பு சரியில்லை, டாக்டரை வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு. நான் அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எனக்கு தெரியும் நீ அப்போயே எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு. நீ என் மேலே கோவமாக இருப்ப, அப்புறம் உங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை விட்டு இப்படி தூரமாக போயிடுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்னை நீ ரொம்ப அலைய விட்டுட்ட ஜேகே. ஸோ அன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி ரெமிக்கு டாக்டரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்களா? ஸோ அப்போ ஜேகே எல்லாத்தையும் கேட்டுட்ருப்பாரு. ஸோ நீங்களுமே ரெமி ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டிலே தான் இருப்பா அவள். ஜேகே எல்லா இடத்துலையுமே தேடி இருப்பார், ஆனால் உங்கள் வீட்டில் தேடி இருக்க மாட்டார். அப்புறம் ரெமியுமே உங்களுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணியிருப்பா, ஏன்னா நீங்கள் ஜேகேக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஜேகே எல்லாத்தையும் மறந்துடு ஜேகே. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஜேகே ப்ளீஸ். ஓகேவா? பேசி முடிச்சிட்டல, கிளம்பு. ஜங்குக்கா கிளம்பு. ஜேகே நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் கூடயே தான் இருப்பேன். அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒத்த கிளம்ப போறியோ இல்லையா? இல்லை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுவேன். ஜேகே அப்படி பண்ணாத, அது மட்டும் பண்ணாத ஜேகே. நீ இப்படி சொன்னால் சரிப்பட்டு வர மாட்டேன் இரு அப்படின்னு உங்கள் ஆன்சர் பிடிச்சி தரத்தான்னு வெளில எடுத்துகிட்டு போகிறாரு. ஜேகே ஜேகே இல்லை ஜேகே, ஜேகே இப்படி பண்ணாத. ஜங்குக்கா என்னை தள்ளி விடாத ஜேகே. இன்னும் ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டார் வெளியில். என்னதான் பிரச்சனை உனக்கு? என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டியா? உன்னை தெரியாதனமாக லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். ஆனால் நான் அதை உங்ககிட்ட சொல்லக்கூட இல்லை. நீ தான் ஃபஸ்ட்டு என்னை தேடி வந்த. நீ தானடி என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் நீ தானே என்னை ஏமாற்றி என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னென்னமோ பண்ண. நான் தான் ஜேகே எல்லாத்தையுமே பண்ணேன். என் மேலே தான் தப்பு. ஆனால் இப்போ நானே தான் வந்து கேட்குறேன். என்னை மன்னிச்சிடு ஜேகே. என்னை விட்டு போகாத ஜேகே. எனக்கு உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஜேகேயோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இந்த எனிமீஸ் அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என் அப்பா வேண்டாம், உனக்கும் அப்பா வேண்டாம். எனக்கு நீ வேணும், உனக்கு நான். இப்படி 2 பேரும் தனியாக எங்கேயாவது போயிடலாம். எனக்கு இந்த மணி ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே வேண்டாம் ஜேகே. எனக்கு இந்த கம்பெனி கூட வேண்டாம். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். புரியுதா? உனக்கு என்ன சொல்கிறது புரியுதா ஜேகே? உன் மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு ஜேகே. ஆனால் எப்போ நீ
என்னை அவ்வளோ உருக்கி உருக்கி லவ் பண்ணி என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நீ கலெக்ட் பண்ணி வச்சு அதில் நான் பார்த்தணும். அப்பத்துலேருந்து நம்மள பைத்தியமாக மாறிட்டேன் ஜேகே. நான் டோட்டலாக கிளம்புன்னு சொன்னேன். கிளம்பு ஜேகே ப்ளீஸ். ஒருத்த இப்போ கிளம்பு போறியா இல்லை நான் உனக்கு கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிவிடுவேன், தள்ளி விட்டுருவேன் வைன். அது மட்டும் பண்ணாது ஜேகே, அது மட்டும் பண்ணாது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜேகே. நீ என்னை தள்ளி விட்டுட்டா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் ஜேகே. அது மட்டும் பண்ணாது. என்ன ப்ரெக்னென்ட் ஜேகே, உன்னோட பேபி. பரவாயில்ல நீ கிளம்பு, எனக்கு வேண்டாம் அது. நீ கிளம்பு, எனக்கு நீயே வேண்டான்னு இருக்கும்போது அந்த குழந்தை எனக்கு எதுக்கு? நீ கிளம்பு. ஜங்குக்கா என்ன பேசுகிற? தமிழ் தானே பேசுகிறேன், உனக்கு புரியல? எனக்கு நீ வேண்டாம், அந்த குழந்தை எனக்கு வேண்டாம், நீ கிளம்பு. ஜேகே ஜங்குக்கா அப்படி சொல்லாத ஜேகே. கிளம்பு, ஒரு செகண்ட் கூட இங்கே நீ கதை மனசு மாறாது, நீ கிளம்பு ஜேகே. கிளம்புறேன் ஜேகே, நான் போயிட்டுறேன். நீ ஹாப்பியாக இரு, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்படி நீங்கள் பாட்டு அழுதுகிட்டே வந்துடுறீங்க. அப்படியே ஒரு கார்டனில் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஜேகேவும் இல்லை, உனக்கும் யாரும் இல்லை. இனி எனக்கு நீ, உனக்கு நான், உடாடாக்கு நீ வேண்டாம். அவன் நம்ம 2 பேருமே வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு உங்கள் நீஸை அப்படியே அக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. எதுக்கு இப்போ பறி வச்சிட்ருக்க அப்படின்னு ஒரு சவுண்ட். பார்த்தா உங்கள் பக்கத்தில் ஜேகே உட்காந்துட்ருக்காரு. ஜேகே நீ என்ன இங்கே பண்ணுற? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா? கை காமி, ரிங் போட்டிருக்கே. எங்கே ஃபியான்சி? அவளை என் கண்ணில் கூட நீ காட்டலை, நான் அங்கே கூட பார்க்கவே இல்லை. நடிக்காத, அப்படியே இன்னசென்ட் மாதிரி நடிக்காத நீ. நான் என்ன பண்ணேன்? நான் என்னடா பண்ணேன்? நீ என்ன தான் பண்ணலன்னு சொல்லு. எல்லாத்தையுமே நீ மட்டும்தான் பண்ண. என்னமோ அங்கே நின்று என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சிட்டு இருந்த. குழந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு அந்த குழந்தைக்காக கெஞ்சணும்னு தோணலல்ல? ஒரு வார்த்தை போன்னு சொன்னதும் அப்படியே போயிட்டேன். அது இது இது உன் குழந்தை தான் ஜேகே. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. இது உன் குழந்தை தான், நான் வேறு யாரு கூடயும் அப்படி நீங்கள் சொல்ல வரத்துக்குள்ள உங்கள் முகத்தை அப்படியே கப் பண்ணி வாய் கிழிச்சிருவேன். இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசினேன்னா வாய் கிழிச்சிருவேன். ஜேகே எதுவும் பேசலை. நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க? நீ நினைக்கிறது எல்லாத்தையும் பண்ணுவியா நீ? என் தங்கச்சி அடி கடத்தி வச்சிட்டு இருந்த. ஏன்னா அவ்வளோ பெரிய மாஃபியா நினைப்ப உன் மனசில். ரவுடியா நீ? இல்லை. அப்புறம் இது எங்கேருந்து வந்தது உனக்கு அவ்வளோ தைரியம்? என் புருஷன்கிட்ட இருந்து அப்படின்னு ஜேகே ஒரு லிப்லே. என் புருஷன்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தால் நீ அவரை தான் கேட்கணும். கேட்குறாங்க, வச்சேன்னு வச்சுக்கோ. நீ என்ன அடிக்க மாட்டேன்னு தெரியும். என் வீக்னஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை நல்லா பிளாக்மெயில் பண்ணிட்டல நீ. அப்படியா? அப்போ நான் தான் உன்னோட வீக்னஸா? அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பல. நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் என்னை பண்ணிக்க மாட்டேன்? ஏன்டா? ஏன்டா நீ ஆல்ரெடி என் பொண்டாட்டிடி. ஆமாம்ல, மறந்துட்டேன். மறப்ப போன்னு சொன்னால் அப்படியே போயிட்டேன். என் பொள்ளையை தூக்கிட்டு எங்கே போகலான்னு பிளானு? எங்கேயும் இல்லை, எங்கேயோ உட்காந்துட்டே இருந்தா நீ வருவேன்னு தெரியும். அது எப்படி? எனக்கு தெரியும், பாப்பா சொன்னா டாடா வருவான்னு. ஓ, பாப்பாவே சொல்லிட்டாங்களா? சரி, அப்போது என் அப்பா என்ன உன் அப்பா காலில் விழணுமா? அப்போ நான் விழணுமா? அப்போ உங்கள் அப்பா என் அப்பா காலில் விழுவாரா? என்ன எல்லாத்துக்கும் ஊஹு சொன்னால் வேறு என்ன தான் பண்ணோம்? யாரும் யாருக்காக எதுவுமே பண்ண வேண்டாம். நீயும் நானும் வேறு பிளேஸ் போயிடலாம். எனக்கு இது வேண்டாம். நீயும் நானும் ஒரு நியூவான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குட்டி வீடு, ஒரு குட்டி பெட், அதில் நீயும் நானும்
பாப்பா, அந்த பெட், அப்புறம் குட்டி குட்டி பேர்ட்ஸ், ஒரு மாதிரி எப்போவுமே சில்லான கிளைமேட்டில் நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்? நீ என்னென்னலாம் பண்ண சொல்கிறியோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். நான் என்னென்னலாம் பண்ண சொல்கிறேனோ அதெல்லாம் நீ எனக்கு பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோ, கட் பண்ணிடுவேன் உன்னை. என்ன பண்ணுவேன்? இதோ இப்படி பண்ணுவேன். அப்பா, என்னடி இவ்வளோ சத்தியமாக நான் தாங்குவானா இல்லைன்னு கூட தெரியலையே. இப்போதுலேருந்தே ரெடியாக இரு. எல்லாத்தையும் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? போகவிட்டு உன்னை விடவா? ஸோ அப்படியே கிளைமேட் சில்லாக இருக்குது. 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிக்கலாம். ஐ திங்க் இதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, டேக் கேர்.